வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, சுண்டைக்கடலையை வச்சு ஒரு குழம்பு. நான் இந்த கிரேவிக்கு வந்து வெள்ளை சுண்டைக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெள்ளை சுண்டைக்கடலையை நல்லா அலசிட்டு அது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி திருப்பி போட்டு அதை குக்கரில் வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1 கப் சுண்டைக்கடலைன்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அது வந்து நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வர வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கலாம். அது வானொலி சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஓமம் போடுறேன். அதாவது நம்ம அந்த முறுக்குக்கெலாம் போடுவோம் இல்லையா, ஓமம். அது ரொம்ப நல்லது, நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அப்புறம் சீரகமும் போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டுமே பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து நல்லா அந்த கிரேவியை வந்து எல்லா சுவையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் நல்லா கிரேவிக்கு நிறமும் கொடுக்கும். இப்போது கீறின பச்சை மிளகா, அப்புறம் துருவின இஞ்சி, துருவின பூண்டு, இதை 3ஐயும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை இப்போது பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இல்லையா. இந்த சமயத்தில் நல்லா பழுத்த 2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் சிகப்பு மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து சுண்டைக்கடலை வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணி இருக்குல்ல, அதை மட்டும் முதல்ல இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அது கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுண்டைக்கடலை, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு நல்லா சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடலாம். இப்போது நம்மளுடைய இந்த சுண்டைக்கடலை குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு பொடியாக நறுக்குன சிகப்பு குடமிளகா நான் இதோட சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நிறைய கொத்தமல்லி தழையும் இதோட நான் தூவுறேன். அதே மாதிரி கொஞ்சம் எலுமிச்சை சாறு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து மூடி போட்டு வச்சுட்டு நீங்கள் பரிமாறப்போ எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக அந்த குடமிளகாவோட வாசம்லாம் அந்த கடலை கிரேவியில் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பூரி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், வெள்ளை சாதம், நெய் சாதம், இப்படி எது கூட வேணாலும் இது அமர்க்கலமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.